போட்டோ எடுக்கணும், டைமுக்கு எடுக்க முடியாமல் ஒரு 10-15 போட்டோ மாற்றி மாற்றி எடுக்கணும். எடுங்க. இந்த அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். யார் வரா? யாரும் வராங்களா? முன்னாடி ஃபுல்லாக வச்சு இது அதான் நம்ம விளைவிட்ட பேசுகிறாங்க. எழுத்து வந்துருக்குறாங்க. பேசுகிறது நம்ம பேசிக்கலாம். நம்ம அவங்க பேசிக்கலாம். உங்களுக்கு எந்த காலையிலேருந்து ஒரு தகவல் வந்து பஸ்ஸில் வந்து ஒரு நம்பகமான போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு தகவல் வந்துச்சு, வர்றாங்க இடிக்க வர்றாங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து விஓட்டிலேருந்து ஒரு தகவல் வந்துச்சு. அப்புறம் ஆர்ஐ டிபார்ட்மெண்ட்லாம் வந்தாங்க. இது பூராமே வந்து நைட் நடந்திருக்கு. இந்த வேலைகள் பூராமே வந்து நைட் நடந்திருக்கு. அது சாயங்காலம் வரைக்கும் ஒன்றும் இல்லை, தெரியலை. நைட்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு கலெக்டர் மூலமாக இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து சின்னடப்பு கிராமத்தில் பெருங்குடி பக்கத்துல மதுரை விமான நிலையம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த விமான நிலையம் வந்து 1940 வந்து இங்க நிலத்தை கையகப்படுத்தி இந்த அரசாங்கம் வந்து விமான நிலையத்தை வந்து அமைச்சாங்க. அப்ப 40லயே வந்து இந்த சின்னடப்பு கிராம தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய விளை நிலையந்தே வந்து 9 ஏக்கர் 10 ஏக்கர் 4 ஏக்கர் 3 ஏக்கர் அரை ஏக்கர்னு சொல்லிட்டு அவ்வளவு இடங்களையும் வந்து இந்த சின்னடப்பு கிராமத்தினுடைய மக்களுடைய இடம். அதை எடுத்து அவங்க வந்து சரியா அந்த நேரத்துல காம்பன்சேஷன்லாம் வந்து ஒரு சென்ட்டுக்கு வந்து 1.25 ரூபா 2 ரூபா இது மாதிரி தான் காம்பன்சேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பின்னாடி தொடர்ந்து விரிவாக்கம் சொல்லிட்டு தொடர்ந்து 4 முறை விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. சர்வதேச விமான நிலையமாக வந்து உயர்த்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த பகுதி வந்து விமான நிலையம் அமைஞ்சிருக்கிற பகுதி, இந்த கிராமம் சின்னடப்பு கிராமம் அமைஞ்சிருக்கிற பகுதி வந்து மதுரை மாநகராட்சியினுடைய 100வது வார்டு, மாநகராட்சியுடைய வார்டு. நிலங்கள்லாம் இங்க வந்து ஒரு சென்ட் வந்து 4 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அரசாங்கம் வந்து இந்த மக்களுக்கு வந்து ஒரு சென்ட் வந்து வெறும் 30,000க்கு கம்மியான தொகைக்கு வந்து போட்டு இவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்ப இதுலயே வந்து இவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது. முதல்ல வந்து நிலத்தை கொடுத்தாங்க, அதுக்கு பின்னாடி வந்து வயக்காட்டை கொடுத்தாங்க. இப்ப டோட்டலா வந்து 100 வீடுக்கு மேலாக வந்து வீடை இடிக்கிறதுக்கு வந்து எபிசன் பண்ண
ஆர்ஜினம் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. இப்ப இதுல இந்த 100 வீடுல ஏறத்தாழ 300 குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க நிலம் ஆர்ஜினம் பண்ணும் போது அவங்க அக்விசிஷன் பண்ணி எடுத்திருந்தாங்க அப்படின்னா 100 வீடோட போயிருக்கும். இப்ப தொடர்ந்து 2019க்கு பின்னாடி இன்னைக்கு 6 வருஷம் ஆயிப்போச்சு. இப்ப மக்கள் பூராமே அவங்களுடைய பிள்ளைகள், தாய்கள் இவங்க எல்லாம் அடுத்தடுத்த வீடு அங்கங்கே கட்டி ஒரு வீடு அவங்க அக்விசிஷன் பண்ணது இன்னைக்கு 4 வீடாக இருந்துகிட்டு இருக்கு. எனவே நம்ம இங்க இருக்க அனைத்து மக்களுக்கும் 300 பேருக்கும் நீங்க வீட்டடி மனை கொடுக்கறதோட சேர்த்து வீடையும் கட்டி கொடுக்கணும். அப்படி வீடையும் கட்டி கொடுத்ததுக்கு பின்னாடிதான் எங்களுடைய வீடை நீங்க அப்புறப்படுத்தணும், இடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை மட்டும்தான் நாங்க வச்சு நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த இதை பண்ணிட்டு இருக்கிறோம். இதை தவிர்த்து நாங்க வீடு கொடுக்க முடியாது, இடம் கொடுக்க முடியாது, நிலம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லவே இல்லை. தொடர்ந்து நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க அக்விசிஷன் பண்ணிட்ட பின்னாடி நீங்க இழப்பீடு வாங்கிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க வீடு கேட்கறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாங்க மனம் உவந்து யாருக்கு நிலம் கொடுக்கவே இல்லை. நாங்க அந்த நேரத்திலேயே போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நீங்களாக புடுங்கி இருக்கிறீங்க, எங்களுக்கு நிலம் வேணும்ன்ற மாதிரி புடுங்கி இருக்கீங்க. சாதாரண மக்கள்கிட்ட புடுங்கினாவே அதிக நிவாரணம் எல்லாம் கொடுக்கணும். இது தாழ்த்தப்பட்ட மக்கள், தேவேந்திர குல வேளாளர் தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து நீங்க இடம் புடிஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா நீங்க நிவாரணம் இரட்டிப்பாக கொடுக்கணும். அது இல்லாம சாதாரணமா வீடு இல்லைன்றவங்க மனு போடுவாங்க அரசாங்கத்திட்ட, எங்களுக்கு வீடு இல்ல, வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு போடுவாங்க. அவங்களுக்கு நகர்ப்புறமாக இருந்தா 1.5 சென்டும், மற்ற கிராமப்புறமாக இருந்தா 3 சென்டும் கொடுக்கறது சரித்தேன். ஆனா நாங்க 10 ஏக்கர், 15 ஏக்கர், 3 ஏக்கர், 4 ஏக்கர், 4 வீடு, அடுக்குமாடி வீடுன்னு சொல்லி அனைத்தையும் இழந்திருக்கிறோம். எங்களுக்கு அந்த 1.5 சென்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்றது இது என்ன நியாயமான விஷயம்? எனவே எந்த மாதிரி இதுல இருக்கு போராட்டம், எந்த மாதிரி முன்னெடுப்பு இருக்கு? போராட்டத்தை பொறுத்தளவுக்கு நாங்க போராட்டம் பண்ணி எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம். கலெக்டர் பேசுறோம், கலெக்டர் டிஆர்ஓ பேசுங்க அப்படின்றாங்க, டிஆர்ஓ பேசுறோம், டிஆர்ஓ எனக்கு அதிகாரம் இல்ல, நீங்க கலெக்டர் பேசுறீங்க அப்படின்றாங்க. மறுபடியும் கலெக்டர் போனோம்னு சொன்னா சட்டத்துல இடம் இல்ல, நீங்க காலி பண்ணுங்க, இல்லாட்டி நாங்க இடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இப்ப இருக்க கலெக்டர் சொல்லிட்டு வச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை நாங்க என்ன பண்றது? போராட்டம் பண்ண தேவை, வேற என்ன செய்ய முடியும்? எனவேதான் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். இன்னைக்கு என்ன பண்றாங்க, பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ண அன்னைக்கு 13ஆம் தேதி போராட்டம் பண்றோம். நேற்றைய முந்தினாள் அன்னைக்கு அதிகாரிகள்லாம் ரெவன்யூ தாசில்தார் எல்லாமே நீங்க வாங்க, நம்ம மறுபடியும் பேசிக்கலாம், நீங்க என்ன கோரிக்கை சொல்றீங்களோ ஏத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க மறுபடியும் ஒரு நாள் கழிச்சு இன்றைக்கு நாங்க எவிஷன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு போலீஸ் போர்ஸோட 100 பேர் போலீஸ் கொண்டு வந்துட்டாங்க, அதிகாரிகள் எல்லாம் வந்துட்டாங்க, இடிக்கிறதுக்கு இன்னைக்கு வர்றாங்கன்னு சொன்னா இது என்ன ஜனநாயகம்? இது என்ன ஒரு மோசடித்தனமான விஷயம் இல்லையா? நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம். நாங்க பணிஞ்சு வர்றோம், நாங்க பேச்சுவார்த்தைக்கு பணிஞ்சு வர்றோம். ஆனா அரசாங்கம் 1.5 சென்ட் கொடுக்கறோம்ன்றத நாங்க 1/2 சென்ட் சேர்த்து 2 சென்டா கேட்கிறோம். அந்த 2 சென்ட்ல எங்களுக்கு 300 பேருக்கு இடம் கொடுக்கணும், அது போக வீடு கட்டி கொடுக்கணும், மற்ற அடிப்படை வசதி பண்ணி கொடுக்கணும்னு சொல்றோம். அதை செவிசாய்க்கவே இல்லை, அரசாங்கம் செவிக்காய்க்கவே இல்லை. இப்ப எல்லா பேரும் வந்துட்டாங்க. இந்த 2-3 நாளா ஒரு வாரமா அந்த மக்கள் அன்றாடம் கூலி வேலை பார்க்கக்கூடிய மக்கள் வேலைக்கு போகல, தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக உயிரை கையில முடிச்சுக்கிட்டு எப்ப இடிப்பாங்களோ வைப்பாங்களோன்னு சொல்லிட்டு ரோட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இன்றைக்கு எல்லாம் இடிக்கக்கூடிய நேரத்துல நம்ம மினிஸ்டர்கிட்ட பேசியிருக்கிறோம், நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் மூர்த்திட்ட பேசியிருக்கிறோம். சாயங்காலம் 6 மணிக்கு மக்கள், இந்த கிராமத்தினுடைய மக்கள் ரெப்ரசன்டேட்டிவ் தலைவர் அந்த பொறுப்பாளர்களோட நீங்க வாங்க, நம்ம பேசிக்கலாம், இப்ப தற்காலிகமா இதை நிறுத்தி வைக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதனுடைய அடிப்படையில இன்னைக்கு தற்காலிகமாக நிப்பாட்டி இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த ரெவன்யூ துறை, இந்த வருவாய் துறை நாளைக்கு நாங்க காலையில வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கன்னு சொன்னா இங்க ஆட்சி ஆளக்கூடியது அரசாங்கமா, அமைச்சர்களா, முதலமைச்சரா, அமைச்சர்களா அல்லது அதிகாரிகளா? அமைச்சர் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, இங்க 6 மணிக்கு நாங்க போறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க வந்திருக்கிற இந்த புதுசா வந்திருக்க இந்த ஆர்டிஓ என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க என்ன பேசினாலும் வச்சாலும் காலையில நாங்க வருவோம், இடிக்கிறதுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா இது இந்த அரசாங்கத்திற்கு விரோதமான செயலை இந்த அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக நாங்க ஓட்டு போட்டு இந்த ஆட்சியே வரணும், இது ஜனநாயக ஆட்சி, சமநீதி ஆட்சி, கலைஞருடைய ஆட்சி
அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அதை கெடுக்கிற மாதிரி இந்த அதிகாரிகள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து தவிர்க்க வேண்டும். எப்படியாக இருந்தாலும் இந்த மக்களுக்கு நிவாரணம் இல்லாமல் ஒரு செங்கல் இடத்தை கூட இந்த மக்கள் பேர்ப்பதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் என்பதுதான் இந்த மக்களுடைய ஒற்றை கோரிக்கை. ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பின்னாடி சாயந்தரம் வந்து துணை முதல்வர் இங்க மதுரைக்கு வராரு அப்படின்னும் போது அவரை மனு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். இல்ல நீங்க கான்வாயில மறைக்க முடியாது, நீங்க ஏர்போர்ட்டுக்கு போங்க. ஏர்போர்ட்ல போய் மனு கொடுத்தோம். அவர் எங்க தனிப்பட்ட முறையில பார்த்து நாங்க எடுத்து சொன்னோம் உங்களுக்கு வந்து நல்ல கலெக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, நல்லபடியா செஞ்சு தருவாங்க ஒரு உறுதிமொழி கொடுத்த பின்னாடியும் இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து நீங்க எலெக்ஷன் ப்ராசஸ் வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த உறுதிமொழி கொடுக்கும் போதே வந்து பின்னாடி வந்து மாண்பு அமைச்சர் மூர்த்தி ஐயா இருந்தாங்க. அவர்கிட்டயும் அது சம்பந்தமா ஒரு குறிப்பு கொடுத்தாரு. அந்த குறிப்பு கொடுத்து இன்னைக்கு வர சொல்லி ஈவினிங் வரைச்சிருக்காங்க. இருந்தாலும் நாளைக்கு வருவோம்னு சொல்லி அதிகாரிகள் வந்து எங்க வந்து பயமுறுத்தி போறாங்களா இல்ல ஒரு திட்டம் பண்றதே பண்றாங்கன்னு தெரியல. ஏற்கனவே மிரட்டுற மாதிரி இப்பயும் மிரட்டுறாரு.